The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. ஒன் இந்தியா அவுட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இப்போ ஐபிஎல் ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க. இன்னும் ஒரு 3 மேட்ச் தான் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி மேட்சோட சேர்த்து இன்னும் 2 மேட்ச் மட்டும் தான் இருக்குது. ஸோ மொத்தமாக 3 மேட்சோட ஒட்டுமொத்த ஐபிஎல் முடிய போகுது. இப்படி இருக்க போகும்போது ஒரு போன வருஷம் குவாலிஃபையான எம்ஐ டீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி டீம். ஸோ 2 பேருமே வந்து ஒரு சூப்பரான குவாலிஃபை போன வருஷம் ஆகிட்டாங்க. அது எப்படி ஆனாங்க, அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஒரு சிலர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கேப்டன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்கிறாங்க. எல்எஸ்சியை போன வருஷம் கேப்டன்ஷிப் பண்ண அதே கேஎல் ராகுல் அந்த வருஷமும் பண்ணார். மும்பை தான் கேப்டன்ஷிப் செஞ்சாச்சு. ஸோ அவங்க எப்படி நாக் அவுட் ஆனாங்க அப்படி ஒன்று பார்க்க வரோம். ரெண்டாவது வந்து இருக்கிற எஃபிஷியன்ஸ், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பிளேஸை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள வந்தது. ஸோ அது ஒரு அடிப்படையில் தான் வந்து எம்ஐக்கும் எல்எஸ்சிக்குமே வந்து சேர்த்து ஒரே வீடியோவாக அவங்க எங்கே தப்பு பண்ணாங்க அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பண்ண அனாலிசிஸில் சொல்ல போகிறேன். ஸோ சப்போஸ் இது வந்து ஏதாவது இல்லை அருண் இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சின்னா அது தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து கேப்டன்ஷிப்லாம் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்த பிளேயர்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு கொடுத்தீங்களா அப்படின்றது என்னோட முதல் கேள்வி. போன வருஷம் வந்து எல்எஸ்சிக்கு வந்து கேஎல் மேயர்ஸ் ஓப்பனிங் ஆனாப்ல ஒன் டவுன் ஆனாப்ல அவரை பார்த்து மிரண்டாங்க எல்லாரும். 31 வயசான அந்த கேஎல் மேயர்ஸ் வந்து வந்தார், போன வருஷம் செஞ்சார், தரமான சம்பவம் பண்ணார். உண்மையிலே வந்து எப்படி சொல்றது, பார்க்குற இடம்லாம் அடி. இப்போ ஒரு சைடு வந்து கேஎல் ராகுல் வந்து ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஒரு 22 பந்துகளுக்கு ஒரு 30 ரன்கள் இல்லை வந்து 25 ரன்கள் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தாரு. அப்படின்னா இங்கே கேஎல் மேயர்ஸ் வந்து 22 பந்துகளுக்கு 60 ரன்கள் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது வந்து பெரிய லெவலில் வந்து எல்எஸ்சி பேட்டிங் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் இந்த வருஷம் வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா கேஎல் மேயர்ஸ் வந்து ஒரு மேட்ச் கூட இந்த வருஷம் ஆகல. ஏன்னா அவர் ரீடைனும் நீங்கள் பண்ணீங்க, அப்புறம் எதுக்கு அவர் ரீடைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சத்தியமாக எனக்கு தோணுச்சு. இன்ஃபேக்ட் வந்து இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஐ திங்க் ஏதோ ஒரு மேட்ச் மட்டுமே வந்து யாரோ ஒருத்தர் ட்வீட் கீழே போட்டிருந்தாங்க. அதை மட்டும் நான் பார்த்தேன். வேர் இஸ் கேஎல் மேயர்ஸ், ப்ளீஸ் கேம் ஒன் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. மேபி எல்எஸ்சி ஃபேனாக கூட இருந்திருக்கலாம், இல்லை கேஎல் ராகுல் ஃபேனாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடைன் பண்ண பிளேயரை வந்து நீங்கள் ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கொடுக்காம ஒட்டுமொத்த சீசனுமே பெஞ்சில் உட்கார வச்சிருக்கீங்க. அப்படின்றப்போ இது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல எல்எஸ்சி ஒரு தவறு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஆஷ்டன் டர்னரை நீங்கள் உள்ளே எடுத்தீங்க. ஆஷ்டன் டர்னர் வந்து ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன், ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் எடுத்தீங்க. பட் ஆனால் அவரையுமே நீங்கள் யூஸ் பண்ணல. இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு மயங்க் யாதவ் இல்லை, ஒரு சூப்பரான தரமான ஒரு யங் ரா பேஸ் பவுலர் கிடைச்சான். பட் அந்த இடத்துல வந்து அவருக்கு இன்ஜுரி அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து அவருமே வெளியே போயிட்டார். 3 மேட்ச் ஆடிட்டு அது 2 மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அவருமே வெளியே போயிட்டார். அப்படி இருக்கிறப்ப வந்து இருக்கிற எஃபிஷியன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம ஒன் இந்தியா அவுட்லேயே ஒரு போல் ஒன்று போட்டிருந்தோம். எல்எஸ்சி வந்து இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேஎல் கேப்டன்சி போட்டிருந்தேன். இன்னொன்று வந்து பேட்டர்கள் அவங்களோட வேலையை சரியா பண்ணலன்னு சொல்லி போட்டிருந்தேன். இன்னொன்று வந்து பவுலர்கள் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் 75% வந்து நான் பார்த்த வரைக்கும் 75% வந்து பேட்டர்கள் தான் சொதப்பி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. 100% கரெக்ட். உண்மையிலே கேஎல் ராகுல் அவங்களோட டாப் ரன் கெட்டர்ஸ் சொல்றாங்க. கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், நிக்கோலஸ் புரன், இவங்க 3 பேர் தான் டாப் ரன் கெட்டர்ஸ். மற்ற எல்லாருமே வந்து அண்டர் 200 250 அப்படின்னு தான் அடிச்சிருக்காங்க. 300க்கு மேலே இவங்க 3 பேர் தான் அடிச்சிருக்காங்கன்றப்போ ஒரு கொஸ்டின் மார்க். குவிண்டன் டிகாக் எங்கே போனார்? டேவிட் படிக்கலை நீங்கள் பேக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம். இந்த வருஷம் வந்து டேவிட் படிக்கலுக்கு ஒரு சீரியஸாக டோட்டலி எப்படி சொல்ற டொமஸ்டிக்ல இருந்த தரமான ஒரு ஃபார்மு. அந்த மனுஷன் இப்படியே ஆடுவார் ஐபிஎல்ல அப்படின்ற லெவலுக்கு சத்தியமாக எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்க. டொமஸ்டிக்ல நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு தெரியாது. சையத் முஸ்டகல் ட்ராஃபியாக இருக்கட்டும், இல்லை வந்து ரஞ்சி ட்ராஃபியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் போய் 100 அடிச்சார். அவரை வந்து இப்போ அப்படி அடிக்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. இது ஒரு சைட். அதுக்கப்புறம் இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸுமே வந்து அவங்களோட வேலையை பெருசாக பண்ணல. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஸ்டார்டிங்கில் தரமாக பண்ணார். சென்னை சூப்பர் கிங்ஸை சேப்பாக்கில் சம்பவம் பண்ணார். அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா ஆரம்பத்தில் தரமான சம்பவம், பவுலிங் சூப்பராக போட்டு இருந்தாப்ல. பட் நடுவில் வந்து அவர்களுக்குமே வந்து ஓவர் நீங்கள் கொடுக்கல. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கு ஒரு ஃபைனல் ஓவர் கொடுத்தீங்க. அப்படின்றப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அங்கங்கே ஒரு குட்டி பிட்டுகளா தெரியுது. நம்ம வந்து பெரிய லெவல் கிரிக்கெட் ஆடலாம், பட் நமக்கு இருக்கிற ஒரு சென்ஸை வச்சு நம்ம சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு தெரியுது அப்படின்னு சொல்லி காட்ட தானே முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து எல்எஸ்சி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொரு சில விஷயம் வந்து அமித் மிஸ்ரா நீங்கள் யூஸ் பண்ணல. போனதில் வந்து அமித் மிஸ்ரா யூஸ் பண்ணி 2 மேட்ச்ல அவர் வந்து ஒரு 6 விக்கெட் 7 விக்கெட்டோ ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு 4 மேட்ச் ஆடிருப்பாரு. அதில் ஒரு 7 விக்கெட் எடுத்துப்பாரு. எக்கனாமி அண்டர் 7. இப்படி இருக்க போகும்போது வந்து ரவி பிஷ்னாயை நீங்கள் முழுக்க நம்புறீங்க, ஓகே. பட் உங்களுக்கு ஒரு செகண்டரி ஸ்பின்னர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா குர்னால் பாண்டியா வந்து ஏதோ ஒரு மேட்ச் உட்கார வச்சுட்டு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மட்டும் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்க வச்சுட்டு அமித் மிஸ்ரா மாதிரி ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வந்துருக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து குயின்டன் டிகாக் காலையா சரி உட்கார வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து யார் ஆயுஷ் பதனி ஓகே உங்களுக்கு மிடில் வந்து ரொட்டேட் பண்ணுறாரு அப்படின்னா இருந்துட்டு போட்டோம். கேஎல் மேயர்ஸை குயின்டன் டிகாக் போல ஒரு ஓப்பனிங் ஆட வச்சிருந்துக்கலாம். சத்தியமாக ஆட வச்சிருந்துக்கலாம். தரமான ஒரு ஃபார்மில் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு சிபிஎல்லா இல்லை ILT20 தெரியல.
ஐ திங்க் SA-20 ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து நல்ல நாக்ஸ்லாம் நிறையா ஆடி இருந்தார். ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பார்க்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணும். ஸோ LSC வந்து இருக்கிற பிளேயர்ஸை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஒரு தரப்பு ஒரு சைடை நான் சொல்கிறேன். எம்ஐக்கு வருவோம். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் யார் இருந்தாங்க? பும்ரா இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பவுலர் உங்களுக்கு ஐ திங்க் ஜெயில் ரிச்சர்ட்சன் போன வருஷம் இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அவருமே இல்லை, அவருமே விட்ரான் ஆகிட்டாப்ல. இப்படி இருக்க போகும்போது ஜாஃப்ரா ஆர்ச்சர் சொல்லவே மறந்துட்டேன். ஜாஃப்ரா ஆர்ச்சர் இல்லை இருந்தார், விட்ரா ஆகிட்டார். இப்படி ஒரு 3 தரமான பவுலர்கள் உங்கள் டீமில் இல்லாதப்போ ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பெரிய அனுபவம் கொண்ட ஒரு பிளேயர் வந்து ஒரு கம்மியான பவுலிங் யூனிட், ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பவுலிங் யூனிட்டை வந்து எப்படி தரமாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத போன வருஷம் மனுஷன் செஞ்சு காமிச்சார். தரமான ஒரு பவுலிங் யூனிட்னு சொல்கிற லெவலுக்கு எல்லாருமே வந்து எங்கன்னா எந்த கடப்பாறை யூனிட்டை காணும் அப்படின்ற லெவலுக்கு தான் எல்லாருமே வாய்ப்பிழந்தோம். பேட்டிங் யூனிட் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், அதுக்கப்புறம் திலக் வர்மா, நேகல் வதேரா, அதுக்கப்புறம் டிம் டேவிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பிளேயர்கள் தான் இருந்தாங்க. இப்படி தான் இருந்தாங்களே தவிர்த்து அவங்க யூனிட்ல வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் லைனப்ல ஜேசன் பேரண்டாஃப் இருந்தாப்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் இருந்தாரு, அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு 2-3 மேட்ச் எல்லாம் வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலிங் யூனிட்டை வச்சு தலைமை வந்து அப்படி வழி நடத்திட்டு போனா. எஸ், ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ரசவதாரத்தில் ஒரு பாட்டு வருமே, நாட்டில் உண்டு 1000 ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் வந்து ரங்கராஜன் தான். உண்மையாக ராஜனுக்கு ராஜன் ரங்கராஜன் இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நோ ஹேட் டு அதர் கிரிக்கெட் பிளேயர்ஸ். நான் வந்து சொல்கிற என்ன விஷயம்னா, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப்பை வச்சுக்கிட்டு ஒரு எலிமினேட்டர் முடிச்சு குவாலிஃபை 2 வரைக்கும் அடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் இருக்கு அப்படின்னா உண்மையிலே அந்த மனுஷனுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒட்டுமொத்த ஐபிஎல்லையும் 5 டிராஃபி அடிக்கிறன்றது ஐபிஎல்ல சாதாரணமான விஷயமே கிடையாது. அது இப்போ ஐபிஎல்னு மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து சத்தியமாக சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி இருக்க போது 2013 ஆரம்பித்த அவரோட கேப்டன்ஷிப் கெரியர் வந்து சூப்பராக வழிநடத்த போயிட்டு இருந்த மனுஷனை வந்து கடைசியில் கேப்டன்ஷிப் போய் இப்போ மும்பை வந்து இப்போ இப்படி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா வந்து அதே மாதிரி தான் LSC என்ன பண்ணாங்களோ எம்ஐ மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம், ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், அதை மாத்திர அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இஷான் கிஷன் வந்து நேற்று மேட்ச்சில் வந்து 1 டவுனு ஐ திங்க் 2 டவுனு 3 டவுனு இறங்கினாங்க. ஸோ 1 டவுன் ஓப்பனிங் வந்து டவால் ப்ரூவிஸ் இறங்கினாங்க. ஸோ ஓகே, அது போக வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அவருக்கும் நீங்கள் பேட்டிங் ஷஃபிள் பண்ணீங்க. ஸ்கை வந்ததுக்கப்புறம் அவருக்கும் பேட்டிங் ஷஃபிள் பண்ணீங்க. ஒரு இடத்துல வந்து 3வது ஆளாக இருக்கிறோம், ஒரு இடத்துல 4வது ஆளாக இருக்கிறோம் பண்ணீங்க. டிம் டேவிட் முன்னாடி ஹர்திக் பாண்டியா இறங்கினாப்ல, அது எப்படி 4 to 7 இந்த இடத்துல அவ்வளோ ஷஃப்லாக இறங்கினாரு. ரொமாரியோ ஷஃபர் எப்படி சொல்றது, கன்சிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இப்படி இருக்க போகும்போது பவுலிங் லைனப் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனலில் தரமான பவுலிங் லைனப் இருக்கு. ஜெரால் கோட்ஸி இருக்காப்ல, பும்ரா இருக்கிறாரு. இப்படின்ற போது ஒரு நல்ல தரமான பவுலிங் லைனப் இருக்குது. பியூஷ் சாவ்லா நல்ல தரமான கம்பேக் கொண்டு வந்தார். பட் இந்த இடத்துல வந்து போன வருஷம் பும்ரா தான் இல்லை அப்படின்ற ஒரு குறை இருந்து இந்த இடத்துல பும்ரா மட்டும் தான் இருக்கிறான்ற ஒரு குறையே வந்தது. என்னன்னா பும்ரா மட்டுமே ஒரு சைடு ஆடிட்டு இருக்காரு, பேட்டிங்ல யாராவது ஆடுங்களான்னா ரோஹித் சர்மா ஒரு சில நாக்கு நல்லா ஆடினாப்ல. இஷான் கிஷன் கன்சிஸ்டன்ஸா இல்லை, ஒரு அந்த அரை அடிச்சாரு வென்றார் சென்றார் அந்த மாதிரி தான் இருந்தது. திலக் வர்மா கன்சிஸ்டன்சி சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் ஸ்கை வந்தாரு, ஒரு இப்போ ஆடின மேட்சுக்கு எல்லாமே ஒரு 300 ரன்கள் 350 ரன்கள் சொல்லியா குடிச்சிட்டு போயிட்டாப்ல. எனக்கு 350 ஒரு 100 நினைக்கிறேன். இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஹர்திக் பாண்டியா ஓகே, ஒரு அப்பிஷ் டவுனிஷா தான் அவரோட இன்னிங்ஸ் பவுலிங் எல்லாமே இருந்தது. முக்கியமாக பவுலிங் வந்து ஒட்டுமொத்தமாக அவரோட கெரியரில் இந்த வருஷம் எக்கனாமி 10க்கு மேலே இருக்கு. எனக்கு 11 விக்கெட் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எக்கனாமி 11 தான். இப்படிலாம் இருக்க போகும்போது இந்த இடத்துலையுமே வந்து LSC மாதிரி தான் இருக்கிற பேட்டர்கள் வந்து அவங்க பேட்டர் பவுலர்கள் வந்து அவங்க எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் மாதிரி ஒரு பவுலர் இருந்தார். அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு பவுலர் ஆறுன்னு என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அவருமே ஒரு தரமான பவுலர் தான். அது வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. மும்பை முக்கியமாக வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால அது சரியாக தெரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், போன வருஷம் ஆகாஷ் மத்வாலை ரோஹித் எங்கே யூஸ் பண்ணாரு? மிடில்லையும் டெத்லையும். இந்த தடவை எங்கே யூஸ் பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா? ஓப்பனிங்லையும் டெத்லையும். ஸோ அப்போ மிடில் ஓவரில் லேக் ஆகுது. ஆகாஷ் மத்வால் அந்த இடத்துல யூஸ் பண்ணல. ஜேசன் பேரண்டாஃப் இல்லை உங்களுக்கு. ஓகே, அது போக வந்து பும்ரா இருந்தார். பும்ராவை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணீங்க? பவர் பிளேல யூஸ் பண்ணல, மிடில் ஓவரில் யூஸ் பண்ணி டெத்துக்கு யூஸ் பண்ணீங்க. அப்போ பவர் பிளேல யார் போட்டா? ஹர்திக் பாண்டியா போட்டா. இப்படிலாம் இருக்க போகும்போது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் கேப்டன்ஷிப் பண்ணுறது எப்படி இருக்கு? குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி ஒரு டீம் மாதிரின்னு இல்லை, குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி ஒரு யங் டீமை வந்து வழி நடத்தின ஹர்திக் பாண்டியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீமுக்கு அப்படியே வரும்போது குஜராத் டைட்டன்ஸில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரோ அது இங்கிட்ட யூஸ் ஆகலை. குஜராத் டைட்டன்ஸ்லேயே பாருங்க, நீங்கள் ஹர்திக் பாண்டியா 2 ரன் வருவாப்ல, இல்லை 3 ரன் வருவார். அதுக்கப்புறம் தான் வந்து ராகுல் டேவாட்டியா இருக்காப்ல. அதுக்கு முன்னாடி டேவிட் மில்லர் வருவார், இல்லை அது கீழே டேவிட் மில்லர் வருவார். அதுக்கப்புறம் ரஷீத் கான் வருவார். இப்படின்ற ஒரு லைனப் இருந்தது. அது அப்படிங்க கேட்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அப்படிங்க கட் காப்பி பேஸ்ட் அப்ளை பண்ணலாம்னு நினச்சிருப்பார் போல. பட்
பண்ணலை. அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு டீம்லையுமே வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு இது ஒரு காரணம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையிலே ஓப்பனாக சொல்லணும்னா தான் இருக்கிற பேட்டர்கள் பவுலர்கள் ஆல்ரவுண்டர் பட்டியலில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். முகமது நபி ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர். உங்களுக்கு ஒரு 3 ஓவர் கட் பண்ணணும் அப்படின்னா செம்மையாக போட்டு கட் பண்ணுவாப்ல. எஸ்ஆர்ஹெச் வந்து 2017-18 நினைக்கிறேன் தரமாக யூஸ் பண்ணாங்க முகமது நபியை. தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணாங்க. கேன் வில்லியம்சன் நம்ம சிவசாமி அந்த கேப்டன்சி தான் மனுஷன் வேற லெவலில் மாட்டிருப்பார் 2018. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடத்துல வந்து எம்ஐக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் வந்தாவது இருக்கிற பிளேயர்ஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் உண்மையில யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ரோஹித் வந்து எந்த டீம் போகிறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு வேதனை மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு. ஏன்டா கட்டி காத்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை உண்டாக்குனவர், அந்த கோயிலில் சாமி இல்லைனா என்னடா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா வந்து இதுக்கப்புறம் மும்பையில் இருப்பாரா இல்லையான்றது அவரோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் அவர் எங்கிட்ட என்ன பண்ண போகிறாரு, எந்த டீமுக்கு அடுத்து போகிறாங்க. ஏன்னா கேப்டன்சி எதிர்பார்க்குற நிறைய டீம் இருக்குது இப்போ வரைக்குமே. அதில் வந்து பஞ்சாப் முதல். எனக்கு தெரிஞ்ச பிரீத்தி சிந்தாக்கா வந்து விட மாட்டாங்க. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ரோஹித் சர்மா சப்போஸ் மெகா ஆக்ஷனுக்கு போனார்னா இதாண்டா நம்ம இதாங்க கபிலா நமக்கான இடம், நீ இறங்கி ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி அக்கா எனக்கு தெரிஞ்சு 40 கோடி கூட போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ரோஹித் சர்மா வந்து மெகா ஆக்ஷனில் போகிறாரா இல்லையா அப்படின்றது அதை ஒரு வேறு வீடியோவில் தனியாக பண்ணுவோம். இது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இடத்துல வந்து எல்எஸ்சி அண்ட் எம்ஐ எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க, எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ இந்த உங்களை சந்திக்கிறேன். Until then, வணக்கம். The Chennai Silks win wow summer sale. Let's the celebrations begin.